ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்டில் இவங்க 2 பேரும் கப்லூனோட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பட் நுவா கேட்குறான், உங்கள் அம்மாவை பற்றி சொல்லு, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கிஃப்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு. அவன் சொல்லுவான், எங்கள் அம்மா பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றதும். அப்படியா, அப்போ என்ன பண்ணலான்ட்டு நுவா யோசிச்சுருக்கும்போது இவன் அப்படியே கிட்ட போய் அவனோட ஃபோர்ஹெட்டில் அந்த முடியை அப்படியே பிரித்து விட்டு இவன் சொல்லுவான், ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்ட்டு. அவன் க்ளோஸ்அப்பில் வந்த பாரு நுவாக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே டென்ஷனாக அவன் ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். பட் அவன் குடிக்கிறத இவன் ஒரு மாதிரி விழுங்க போகிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான் கப்லும். அதுக்கப்புறமா அவன், என்ன அப்படி பார்க்குற, இந்தா இதை புடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்து எது எடுத்தாலும் ஒன்று நுவா சொல்கிறான், இது சரி வராது, அது வேணாம் அப்படி இப்படின்னு. அப்படி இல்லைன்னா கப்களும் சொல்லுவான், எங்கள் அம்மாவுக்கு இது சரி வராது, எங்கள் அம்மா இது போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் எதுவுமே எடுக்கலை. 2 பேரும் அப்படியே டயர்டாக போயிட்டு ஒரு கெஃபேல உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசுகிறாங்க, என்னடா எந்த கிஃப்ட்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கெஃபேல வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது நுவா சொல்லுவான், எனக்கு இந்த ஸ்பைசியான ஃபுட்டு பிடிக்கும், அதோடு சேர்த்து இந்த கப்பல் ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு கப்லூன் கேட்பான், ஏன்டா கப்பல் ஐஸ்கிரீம் கேட்குற அப்படின்னா, அங்கே ஒரு போர்ட் வச்சுருப்பாங்க. இந்த கப்பல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா ஒரு கலர் செட் உண்டு, ட்ராயிங் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலர் செட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நுவா வந்து எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டிருப்பான். உடனே கப்லூன்னு சொல்லுவான், சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் அது நிறைய ஐஸ்கிரீம். ஸோ அவன் அதை ஆர்டர் பண்ணுவான். பண்ணி அதை எடுத்து, அது கப்பல் ஐஸ்கிரீம் இல்லையா, ஸோ ஒரு ஐஸ்கிரீமில் 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கப்லூன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் அதை கொடுப்பான், ஊட்டி விடுற மாதிரி போவான். கப்லூனுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும், இவன் நம்மளுக்கு ஊட்டி விடுறானா அப்படின்ட்டு. அவனும் போயிட்டு அதை ஆசையாக வாங்கி அப்படியே சாப்பிட்டுப்பான். இந்த இடத்துல எனக்கு என்னமோ நுவா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நுவாவுக்கு தான் அவன் மேலே ஒன் சைடாக லவ் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி அந்த கலர் செட்டை கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ரொம்ப ஹாப்பியாக நுவா வந்து பெயிண்ட் பண்ணுவான். இதை கப்லூன்னு பார்த்துட்டு, இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, உனக்கு ட்ராயிங் பண்ணது பெயிண்ட் பண்ணதுன்னா பிடிக்குமா அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாது, உங்கள் அம்மாவோட பர்த்டே கிஃப்டாக நான் அவங்கள வரைஞ்சி கொடுக்கட்டுமா, அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் கூட நான் வரைஞ்சி கொடுக்குறேன், இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்றதுக்கு கப்லூன்னு பார்ப்பான், இவனுக்கு வரையிருந்தால் இவ்வளோ பிடிச்சிருக்குதா, சரி ஓகே அதையே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு அவங்களோட ஃபோட்டோவை நீ வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூமில் வந்து நுவா வரைய ஆரம்பிக்கிறான். எங்கடா கொடு, உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கொடு அப்படின்றதுக்கு கப்லூன் கொடுப்பான். அதை பார்த்துட்டு, வாவ் அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்கக்கிட்ட உன்னோட ரிசம்பிளும் கிடக்குது, நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறீங்க, இது எனக்கு சிம்பிள் வேலை, நான் அழகாக வரைஞ்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நுவா வரைய ஆரம்பிக்கிறான். அப்போது கப்லூன் கேட்பான், எனக்கும் சொல்லிக் கொடு வரைகிறதுக்கு அப்படின்னு சொன்னதும் இவன் சொல்லுவான், சரி ஓகே வா சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2 பேரும் க்ளோஸ் அப்பில் வந்து அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட க்ரஷ்ஷு, அதாவது ஒன் சைடாக நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க கூட ஹாஸ்டல்லையே யாரும் கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும் ரூமில் இருக்கிறோம். அதுவும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ட்ராயிங் பண்ணுறது, அதை வரைகிறதுக்கும் அவனோட க்ரஷ்ஷு கூட இருந்து வரைகிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த இடத்துல நுவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அதே மாதிரி கப்லூனுக்கும் நுவா மேலே ஒன் சைடாக ஃபீலிங்ஸ் இருக்குது தான் போல். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அப்படி சொன்னது இல்லை, பட் அவன் நடந்துக்கிறது அப்படி தான் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே கொஞ்சமாக க்ளோஸ் அப்பில் வாராங்க, கிஸ் பண்ண போகிற மாதிரி வாராங்க. சொல்லப்போனால் நுவா வந்து இமேஜ் பண்ணி பார்க்குறான் கப்லூன் வந்து அவனை கிஸ் பண்ணுற மாதிரி. பட் அதுக்கப்புறமா அவன் வந்து கோசியஸ்க்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுறான். போனதுக்கப்புறமா இதை வந்து அவன் புரிஞ்சுப்பான், கப்லூன் வந்து புரிஞ்சுப்பான், சரி நம்ம ரொம்ப க்ளோஸ் அப்பில் இருக்கிறதுனால அவனுக்கு இப்படி இருக்குது போல் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் போயிட்டு தூங்குறேன், நீ வரைஞ்சி முடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுவான். நுவா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவனுக்கும் டயர்ட் ஆயிரும், சரி போய் தூங்கலாம், நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் போவான். போகிறப்போ கப்லூன் தூங்கியிருப்பான். அதனால் அவனுக்கு பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போர்த்தி விட்டுட்டு இவனும் போயிட்டு தூங்க போவான். ஆனால் உண்மையிலேயே கப்லூன் வந்து தூங்கி இருக்க மாட்டான். அவன் நுவா தூங்கினதுக்கு அப்புறமா கண்ணை முழிச்சு பார்ப்பான். அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். நுவா வந்து அவனுக்கு பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து விட்டு போர்த்தி விட்டு தூங்குறதுக்கு எல்லாம் இது பண்ணி விட்டு அவனும் போய் தூங்குறான் இல்லையா. அதை பார்த்துட்டு கப்லூனுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நுவா தூங்குறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவனும் தூங்கிடுவான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஷான் வந்து ரூமுக்கு வந்திருப்பான். அதாவது சண்டே. சண்டே அவன் வந்து ரூமுக்கு வந்து பார்ப்பான். நுவா மட்டும் தானே ஹாஸ்டல்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இவன் அப்படி தான் நினச்சிட்டு வந்திருப்பான். பட் பார்த்தா கப்லூனும் அங்கே தூங்கிட்டு இருப்பான். இவன் வந்து பார்ப்பான். இவங்க 2 பேரும் என்ன ஹாஸ்டல்லே யாரும் இல்லை. இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. சரி ஓகேன்னு போயிட்டு அவன் சத்தமாக பேசி எழுப்ப பார்ப்பான். உடனே வந்து கப்லூன் வந்து "வேணாம் சத்தம் போடாத. நுவா தூங்கிட்டு இருக்கிறான். நீ கர்டைன் எல்லாம் திறந்து விட்டுறாத. அவன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்." அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட வேணான்னு சொன்னதும் ஷான் வந்து கலாய்ப்பான். "ஓஹோ! அப்படி போகுதா கதை?" அப்படின்னு சொல்லி கலாய்ப்பான். அதுக்கப்புறமா போகும்போது கப்லூன்னு சொல்லிட்டு போவான். "நான் வர்ற வரைக்கும் எந்த சத்தமும் போடாத" அப்படின்னு. சரி சரி ஓகேன்னு ஷான் சொல்லுவான். இந்த சீரீஸில் ஷான் மட்டும்தான் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பான். ஆனால் உண்மையிலேயே நுவா தூங்கியிருக்க மாட்டான். கப்லூன்னு சொல்லிட்டு போனதை நுவாவும் கேட்டிருப்பான். நுவாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மண்டே வந்து மறுபடியும் அந்த சீனியர்ஸோட கேதரிங்க்கு போகிறாங்க. அங்கே போனால் கேட்குறாங்க எல்லோரும் ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வர சொன்னாங்க இல்லையா டேலண்ட் ஷோ. ஸோ அத கேட்டதுக்கு நுவாக்கு பயமா இருக்கு. "ஐயய்யோ! நான் இன்னுமே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலடா. இத எப்புட்றா சீனியர்ஸ்ட்ட சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லி அவன் பயந்துக்கிட்டு பேசுறான். இத அங்க இருக்கிற எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. டைப்பூன் வந்து சரி ஓகே நான் முதல்ல போறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டு அவன் பாட்டு பாட ஆரம்பிப்பான். அத எல்லாருமே அப்படியே ரசிச்சு பார்ப்பாங்க. வாவ்! சூப்பரா பாடுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அங்க ஒவ்வொருத்தங்களா வந்து அவங்களோட டேலண்ட்ட வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கப்லூன் தான் போவான். கப்லூன் போயிட்டு அவன் ஆல்ரெடி இது சரி ரெடி ஆயிருப்பான் போல. பட் இருந்தாலும் நுவா பயப்படுறான் இல்லையா? தயங்குறான் இல்லையா? எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதனால அவன் சொல்லிருவான், நான் எதுவுமே ரெடியாவே இல்ல. சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் சீனியர்ஸும் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நுவாவும் தைரியமா சரி நானும் போயிட்டு அப்படியே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவனும் ஸ்டேஜில் போயிட்டு சொல்லுவான். நானும் எதுக்கும் ரெடி ஆகவே இல்ல. சாரி நான் அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவன் தைரியமாக சொல்லுவான். அதுக்கப்புறமா சீனியர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எல்லாரும் பண்ணுவாங்க. பட் கப்லூன் மட்டும் எதுவும் பண்ண மாட்டான். இதை பார்த்துட்டு நுவா கேட்பான், "ஏன்டா நீ எதுவும் பண்ணலையா?" அப்படின்றதுக்கு கப்லூன் சொல்லுவான், "எனக்கு டைட்டில் வின் பண்ணணுன்ட்டுலாம் ஆசை கிடையாது. நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். நான் ஒரு சின்ன பின்குறிப்பு சொல்கிறேன். இந்த சீரீஸில் இவன் டான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். பட் உண்மையிலேயே அவன் ஜேஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு ஐடியல் டீமில் இருக்கிறான். ஜூங் ஆர்ச்சன். சரி ஓகே. இப்போ வந்து நுவா கேட்பான் இல்லையா? "ஏன்டா பண்ணலையா?" அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்கே இருக்க சீனியர்ஸ் பார்த்துட்டு, "நுவா, கப்லூன் அந்த நம்ம யூனிவர்சிட்டியோட ஹாட்டஸ்ட் ஷிப் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே பாருங்கடா" அப்படின்றதும் நுவாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்ல "பார்த்தியா என் பேரை தான் முதல்ல சொன்னாங்க. நுவா கப்லூன்னு தான் சொன்னாங்க. கப்லூன் நுவான்னு சொல்லல" அப்படின்றதுக்கு கப்லூன் வந்து அப்படியே தள்ள அடிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது நுவா சொல்லுவான், "எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறாங்க? தேவையில்லாம எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படின்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. "ஆமால்ல எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா "இல்ல இதுவும் நல்லதுக்கு தான். ஆனா என்ன பண்ணுறது எனக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்குதே" அப்படின்னு சொல்லி நுவா சத்தமாக கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கப்லூன் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரோட ஃபோட்டோஸையும் ஒரு மாரி ஷேர் பண்ணி இவங்க 2 பேரும் தான் ஹாட்டஸ்ஸான கப்பல்ஸ் மாரி இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இத காட்டி ஷோன் வந்து கலாய்ப்பான். உடனே வந்து நுவாக்கு கோவம் வரும். அவனுக்கு அடிச்சு விட்டு அவன் சொல்லுவான், "எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாரியெல்லாம் ஷிப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொன்னதும், இத வந்து பின்னாடி இருந்து கப்லூன் கேட்டிருப்பான். அவன் கேட்பான், "உனக்கு பிடிக்கலையா? நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுறியா?" அப்படின்ட்டு. இது வந்து நுவாக்கு ஒரு மாதிரி இருக்கும். "இவன் என்ன இப்படி கேட்குறான்?" அப்படின்ட்டு சொல்லி அவன் திரும்பி பார்க்கும்போதே, அந்த பிளேஸுக்கு ஜியா வந்துருவா. ஸோ கப்லூனும் நுவாவும் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கு ஜியா வந்துருவா. ஜியா வந்து ஃபோன் பண்ணி, "வெளியில வா நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படின்றதும் கப்லூனும் உடனே வெளியே போயிடுவான். ஸோ இதை அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. "யார்ரா அந்த பொண்ணு? வந்து கூப்பிட்டதும் உடனே இவன் எந்திரிச்சு போகிறான். அவங்களுக்குள்ள என்ன?" அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இதை வந்து நுவா கவனிச்சுட்டு தான் இருப்பான். நுவாக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். நுவா சொல்லுவான், அதுதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதும், "கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. பட் இவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, ஜியா வந்து 2 கிஃப்ட்ட குடுத்து, "உங்க அம்மாவோட பர்த்டேக்காக ஒண்ணு வந்து எங்க அப்பா, அம்மா 2 பேரும் குடுத்தது. இன்னொன்னு நான் குடுக்குறது. இத வந்து உங்க அம்மாகிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லி தான் பேசிப்பாங்க. பட் இங்க தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் சூப்பரான கப்பல் போல அப்படின்றதுக்கு நுவா வந்து சொல்லுவான், "ஆமா ஸ்கூல் டைம்ல இருந்தே இவங்க 2 பேரும் கப்பலா தான் இருக்கிறாங்க. அவன் வந்து அவள எந்த திங்ஸுமே தூக்கிட்டு கூட போக
விட மாட்டான். ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு வந்து அவள ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் பேக்ஸ்லேருந்து, புக்ஸ்லேருந்து எல்லாமே அவன் தான் கொண்டு போய் கிளாஸ் ரூம் வரையும் கொண்டு போய் குடுப்பான். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நெறைய பேர் வந்து அவங்கள பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லும்போது, அங்க இருக்கிற தைப்பூன் கேட்பான், "ஸ்டார்ட்டிங்கில உனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னேன். அவன பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னியே!" அப்படின்னு சொன்னதும் நுவா ஒரு மாரி டென்ஷன் ஆயிருவான். "ஐயய்யோ! கண்டுபிடிச்சிட்டாங்களா?" அப்படின்னு. பட் நல்ல வேளை சீனியர்ஸ் வந்து அவங்கள உடனே கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் என்னன்னா, ஒரு கேர்ளும் பாயும் அப்படியே ஒரு ரேம்ப் வாக் மாரி பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளோட கப்லூனும், நுவாவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மத்தியும் இன்னொரு கேர்ளும் போவாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கப்லூன கூப்பிடுவாங்க. கப்லூனும் அவனும் ஒரு கேர்ள் கூட அப்படியே அழகா ஸ்டைலா போய் க்ளீனாக கப்லூனும் அந்த ரேம்ப் வாக்க பண்ணி முடிச்சிருவான். அதுக்கப்புறமா நம்மளோட நுவாவ தான் கூப்பிடுறாங்க. ஸ்டார்ட்டிங்லேயே கூப்பிடும்போதுலேருந்தே அவன் ரொம்ப நர்வஸாக இருப்பான். அவனால ஒழுங்கா அத பண்ணவே முடியல. இத பார்த்துட்டு சீனியர்ஸும், "இவனுக்கு நிறைய பயிற்சி வேணும் போல இருக்கு. நீ தான் சொல்லிக் குடுக்கணும்" அப்படின்னுவாங்க. "ஆமா, இவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்" அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. "நுவா ஸ்டாப் பண்ணு, இப்படி வா, நான் சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்ட்டு சீனியர்ஸ் ஒருத்தங்க அவனுக்கு எப்படி அத பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அவனும் அத கேட்டு பண்ணுவான். அப்போ அந்த பிளேஸுக்கு புதுசா ஒரு கேரக்டர காட்டுறாங்க. இதுதான் முன்னாடி நுவா வந்து ஃபோன்ல ஃபான்னு சொல்லி பேசியிருப்பான் இல்லையா? அந்த பெர்சன். ஸோ அவன் வந்து அப்படியே அங்க நின்டு பார்க்குறான். நுவா வந்து பண்றது. நுவாக்கு சீனியர் சொல்லிக் குடுக்குறதையும், நுவா அத கேட்டு பண்றதையும். அதுக்கப்புறமா சீனியர் சொல்லுவாங்க, "சரி இப்போ நீ பண்ணி காட்டு" அப்படின்னு சொன்னதும், நுவாவும் அப்படியே பண்ணுவான். அப்படியே நடந்து போவான். பட் அவன் போறத இங்கே இருந்து ஃபாவும் பார்த்துட்டு தான் இருப்பான். அங்க ஸ்டேஜில இருந்து கப்லூனும் தான் பார்த்துட்டு தான் இருப்பான். பட் இவன் நடந்து வரும்போது, திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி, அதாவது இந்த ஸ்டேஜில எட்ஜ் இருக்கும். அதையும் தாண்டி அவன் நடந்து போய் அப்படியே விழுந்துருவான். அவன் போகும்போதே கப்லூன் கத்துவான், "டானுவா" அப்படின்ட்டு. எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. இவன் அப்படியே ஸ்லிப் ஆகி அங்க விழுந்துருவான். அவன் விழுந்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அந்த ஃபா வந்து ஓடி வருவான், "டாவோ" அப்படின்னு சொல்லிட்டு. அவன எல்லாரும் டாவோன்னு கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் டாவோன்னு கூப்பிடுவாங்க. கப்லூனும் ஓடி வருவான், ஃபாவும் ஓடி வருவான். பட் ஃபாவந்து அவன தூக்கி, "என்னாச்சுடா? இப்படி இருக்க? என்னாச்சு? வலிக்குதா?" அப்படின்னு சொன்னதுக்கு இவன் அப்பதான் கண்ண தொறந்து பார்ப்பான். பார்த்தா ஃபா வந்திருப்பான். "ஃபா, நீயா? நீ எங்க இங்க? வந்துட்டியா? நீ வந்துட்டியா?" அப்படின்ன மாரி கேட்பான். இத பார்த்ததுமே கப்லூனுக்கு புரிஞ்சிரும். ஸோ இதுதான் அந்த ஃபா. அவன் ஃபோன்ல பேசின அந்த ஃபா இதுதான் போல அப்படின்னு கப்லூன் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். ஃபாவும் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்ப்பான். "என்னாச்சு? வலிக்குதா? ஏன் பார்க்காம வந்த? பார்த்தியா? இப்ப நீ விழுந்துட்ட. கால்ல அடிபட்டிருக்கு பாரு" அப்படின்ட்டு அவன் பேசுவான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்கள பார்த்து அவன் சொல்லுவான், "பயப்பட வேணாம். நான் ஒரு டாக்டர் தான். நான் வந்து இவன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கப்லூனோட கால செக் பண்ணி பார்த்துட்டு, "உனக்கு டிஷ்யூ போயிருக்கு போல. உன்னால நடக்க முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணு. நம்ம வெளியில போலாம்" அப்படின்னு சொல்லி அவன் வந்து நுவாவ அப்படியே கைத்தாங்கலா புடிச்சு அங்கேருந்து கூட்டு போவான். இத வந்து அங்க இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. கப்லூனும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். கப்லூனுக்கு ஒரு மாரி கடுப்பா இருக்கும். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிப்பாங்க, "யார்ரா அது? பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. நுவாவ ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் என்ன பழக்கம்? அவர் எங்க இங்க? அது யாரா இருக்கும்?" அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்றாங்க. "அது யாரா இருக்கும்? நான் முன்னாடியே நோட் பண்ணேன். அவன் யார் கூடயோ ஃபோன்ல பேசுவான்டா" அப்படின்ட்டுலாம் ஒவ்வொருத்தவங்களும் பேசிப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சீனியர்கள் தான் சொல்லுவாங்க, "இவர் வந்து நம்மோட யூனிவர்சிட்டியோட ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டில படிச்சவரு. ரொம்ப ஹேண்ட்ஸமானவரு. யாருக்கு தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள என்ன?" அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாரி இவங்க 2 பேரையும் ஷிப் பண்ணி பேசுவாங்க. "இனிமே கப்லூன் நுவா கிடையாது. நுவா கப்லூன் கிடையாது. ஃபா நுவா தான்" அப்படின்னு சொன்னதும் கப்லூன் வந்து ஒரு மாரி ஷாக் ஆகுவான். "என்னடா நடக்குது இங்க? யார்ரா இவன்? எனக்கு போட்டியா வந்திருக்கிறான்?" அப்படின்ன மாரி பார்ப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரையில் பாய். தேங்க் யூ.